Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ வந்துட்டு ரேண்டம் கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து தான் vlog-ஆ எடிட் பண்ணிக்கிறேன். முதலாவது என்ன செய்கிறேன் அப்படின்டா கொஞ்சம் உப்பு தேசிக்காய் போட்டு வைப்போம் அப்படின்ட்டு இந்த ஈரு கொச்சிக்காய் பச்சை கொச்சிக்காய் இதுகளெல்லாம் பறிச்சுட்டிக்கிறேன். ட்ரெடிஷ்னலாக எப்படி ஒரு உப்பு தேசிக்காய் செய்கிற அப்படின்ட்டு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவில் நான் சொல்லிப்பேன் லேசான ஒரு உப்பு தேசிக்காய் ரெசிப்பியும் உங்களோட ஷேர் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுக்கு தான் இந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். இந்த லேசான உப்பு தேசிக்காய் ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். என்னென்றாலும் நான் முந்தி அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த ட்ரெடிஷ்னல் உப்பு தேசிக்காய் ரெசிபி வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாய்க்கும். அப்போ உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெசிப்பியை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். முதலாவதாக உப்பு தேசிக்காய் போடுற தேசிக்காய் இந்த கொச்சிக்காய் எல்லாத்தையும் நல்லா கழுவி லேசாக காய வச்சு எடுத்துடணும். ஏன்னா தண்ணி அப்படின்றது வந்துட்டு கொஞ்சமாலும் மீக்கப்படாது. இப்போ வளமையாக நாங்கள் உப்பு தேசிக்காய்க்கு கட் பண்ணுற மாதிரி தேசிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கல்லுப்பு எடுத்து இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கணும். ஊறுகாய்க்கு தான் நாங்கள் ஸ்ரீலங்காவில் உப்பு தேசிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். தேசிக்கான்றது வந்துட்டு எலுமிச்சை. மிளகாயோட ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்போ இதே சட்டியில் மிளகாயையும் போட்டுட்டு நீங்கள் 9 தேசிக்காய்க்கு தான் உப்பு தேசிக்காய் போடணுமெண்டா 9 தேசிக்காய் சாறு வந்துட்டு கட்டாயமாக புளியணும். அப்போ தான் இந்த உப்பு தேசிக்காய் வந்துட்டு நல்லா ஆனமாக டேஸ்ட் ஆகிக்கும். சாறு புளிஞ்ச தோலையும் அநியாயமாக்காமல் நான் அதே சட்டியில் அப்படியே போட்டு உப்பு தேசிக்காய் போட்டுருவேன். அப்போ உப்பு தேசிக்காய் ரெடியாகி வரக்கல அதுவும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும், விளங்காது. அதோடைய கொஞ்சம் உப்புக்கல் தூவிட்டு தேவையான அளவு கட்டர் துண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அளவான நெருப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி வார வரைக்கும் 10லேருந்து 15 நிமிஷம் அந்த மாதிரி போகையில் நல்லா கொதித்து வரக்கலை இறக்கி வச்சிடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வரக்கலை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடணும். இறக்கி நல்லா ஆறின பிறகு சுத்தமான ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் உப்பு தேசிக்காய் ரெடி ஆயிரும். நான் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாயிக்கட்டும் அப்படின்றதுக்காக வேண்டி 1லேருந்து 2 நாள் நல்லா வெயிலில் கொஞ்சம் காய வச்சு எடுத்து அதுக்கு பிறகு தான் பொட்டில் போட்டு அடைப்பேன். அப்படியே உப்பு தேசிக்காய் போடுற பொட்டிலையும் நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியால் அலசி விட்டுட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த கிருமி தொற்றுக்கள் ஒன்றுமே இல்லாமல் நிறைய நாளைக்கு பழுதாகாமல் பயன்படுத்திக்கலாம். இதை மாதிரி நீங்கள் எந்த பொருட்களை பதனிட்டு பாதுகாக்கிற அப்படின்றாலும் அந்த பொட்டில் நல்லா வெயிலில் வச்சு தொற்று நீக்கம் செஞ்சுக்கணும். வெயிலை விட சிறந்தொரு தொற்று நீக்கி இல்லை இல்லையா? அன்றைக்கு வெயில் நல்லாவே கூட இருந்ததுனால ஒரு நாள்லே நான் வச்ச ஆணம் நல்லா வத்தி இறுகி
சரியாக வந்துட்டு அது சுட்டி அப்போவே நான் அந்தண்ட அந்தியே பொட்டில் போட்டு அடைச்சி வச்சுட்டேன். உங்களுக்கு வெயில் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 நாள் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஆணம் வத்திரவும் படாது, அதே நேரம் நிறையவும் மீக்கப்படாது. நீங்கள் வச்ச ஆணம் நல்லா இறுகி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து அடைச்சிங்க அப்படின்னா பழுதாகாமல் நிறைய நாளைக்கு உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்த நாளும் பார்த்தாண்டா நல்லா வெயில் புழுந்துச்சு. அப்போ என் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிக்கும் நான் இப்போல்லாம் குரக்கன் விதை வாங்கி நல்லா கழுவி காய வச்சு வீட்டில் தான் அரைச்செடுக்கிறேன். அப்போ இன்றைக்கும் வெயில கண்ட பிறகு கொஞ்சம் குரக்கன் விதை இருந்துச்சு. அப்போ அதை கழுவி காய வைப்போம் அப்படின்ட்டு தான் காய வச்சுட்டிக்கிறேன். அதோட அந்தி படக்கலை லேசான ஒரு மழை தூத்தல், கொஞ்சம் லேசாக மழை வந்துட்டு தூரிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த மழை தூத்தலுக்கு சூடாக பொரிச்சனவாவது சாப்பிட்டா நல்லைக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்போ உளுந்து கொஞ்சம் மீந்து ஊற போட்டிருந்தேன், ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊறிக்கும். அப்போ அதை தான் தண்ணியை நல்லா வார வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வடக்கி உளுந்து அரைக்கலை, உங்களுக்கு எவ்வளோ குறைவாக தண்ணி ஊற்றி அரைக்கலுமோ அந்தளவு குறைவாக ஊற்றி அரைச்சி எடுத்துடணும். நல்லா துண்டுகள் ஒன்றும் இல்லாமல் பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடணும். இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்டா பார்த்துக்கோங்க. அதோட குட்டியாக கட் பண்ணின வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய், பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட கொஞ்சம் நச்சீரகம் விதை, தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு தேவைண்டா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலும். எல்லாத்தையும் போட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி அடித்து நல்லா பிசையணும். அப்போ தான் உங்களோட வடை எண்ணெய் நிறைய குடிக்காமல் நல்லா பஞ்சு மாதிரி வரும். இந்த டீப் ஃப்ரை பண்ணுற சாமான்கள் வந்துட்டு உண்மையிலே எங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயந்தான். அதை சுட்டி இதை மட்டுப்படுத்திக்கோங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 கிழமைக்கு ஒருக்கா, 3 கிழமைக்கு ஒருக்கா, 7 மண்டா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி மட்டுப்படுத்திக்கோங்க. இப்போ நான் காட்டின மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு அந்த பேட்டர்ட ஒரு துண்டு எடுத்து இப்படி தண்ணியில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடனே அது மிதக்கணும். இப்படி மிதந்துச்சு அப்படின்னா தான் உங்களோட வடை வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறம் கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி வடை செஞ்சுக்கலும். எப்போவுமே மாவை வந்துட்டு பிசைஞ்ச உடனே வடை பொரிச்சிங்க அப்படின்னா உங்களோட வடை வந்துட்டு நிறைய எண்ணெய் குடிக்காமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். அளவான நெருப்பை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயின பிறகு வடையை போட்டு 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துடணும்.
உளுந்து வடைக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக கட்டை சம்பல், கருவேப்பிலை சம்பல் அதெல்லாம் வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். அப்போ இன்றைக்கு கொஞ்சம் கட்டை சம்பல் செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மாசி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கட்டர்தூள், துண்டு மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் போட்டு நல்லா தட்டி எடுக்க போகிறேன். நான் இந்த ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணும்னா அந்த வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். அது வந்து அம்மியில் அரைச்செடுத்திருந்தேன். இதை வந்து கல்லூரில் போட்டு தட்டி எடுப்போம் அப்படின்னு தான் தட்டிட்டிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் கடிப்படுறதுக்கு துண்டு வச்சுட்டு கடைசியாக உப்பு தேவை அப்படின்னா சேர்த்துக்கலும். அதோட கொஞ்சமாக தேசிக்காய் புளி சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களோட கட்டை சம்பல் வந்துட்டு ரெடி ஆயிரும். உண்மையாகவே இந்த மலையில் சுட சுட வடையோட கட்டை சம்பளை தொட்டு சாப்பிடக்கல டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். வடை சாப்பிட்ட உடனே டீ குடித்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் இல்லையா. அப்போ பாலையும் காய்ச்சி டீயையும் ஊற்றிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.